சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. வேணும்னா நாளைக்கு கூட பேசட்டும், விவாதம் வைக்கட்டும். 525 வாக்குறுதியில் ஏறத்தாழ ஒரு 40-50 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாங்கள் சட்டமன்றத்தில் விவாதிக்க கூட தயாராக இருக்கிறோம். நாங்கள் எந்தெந்த இந்த 525 கோரிக்கைகளையும் புக்கட்டாக கையில் வைத்திருக்கிறோம். இதில் வேண்டுமானால் ஒரு தனி விவாதம் வைத்துக் கொள்ளட்டும். எந்தெந்த தேர்தல் எந்த அறிக்கையில் எத்தனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவர்கள் எதாவது நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும். பொய்யையே நம்பி அதை இங்கே பொய்யையே மூலதனமாக்கி மக்களுடைய மறதியையும் மூலதனமாக்கி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற திமுக அப்படித்தான் சொல்வாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை விட அப்படின்னு சொல்ல முடியும். வெள்ளை அறிக்கை இல்லை தனி காலத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கட்டும் சட்டமன்றத்திலேயே. அது எந்தெந்த தேர்தல் நடத்தவில்லை அவங்க நடத்த நிறைவேற்றியதை சொல்லட்டும். நாங்கள் நிறைவேற்றாத சொல்லட்டும். நிறைவேற்ற தவறியதையும் சொல்லுகிறோம். மக்களுடைய மறதியை அன்றைக்கு மூலதனமாக கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக பொய்யையே மூலதனமாக கொண்டு இன்றைக்கு இந்த அரசியலை இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த 525 வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 40-50 வாக்குறுதிகள் வேண்டுமானால் நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் 400க்கு மேற்பட்ட 450 வாக்குறுதிகளுக்கு மேல் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அதெல்லாம் எதுக்கு காப்பி அடிக்கிறாங்க அவங்க ஏற்கனவே. அப்படிப்பட்ட திமுகவுடைய முந்தைய தேர்தல் இருக்கீங்க அதிமுகவுடைய திட்டங்களை தான் காப்பி அடிச்சு பண்ணாங்க. இப்போ பொங்கலுக்கு இலவச யார் கொண்டு தலைவர் கொண்டு வந்த திட்டம் அதெல்லாம் அந்த லேப்டாப் கொடுக்குற திட்டம், ஆடு மாடு கொடுக்குற திட்டம், அத்தனை திட்டங்களும் அதிமுக செயல்படுகிற திட்டம் தானே. அந்த திட்டத்தை தானே அவங்க காப்பி அடித்து திருப்பி அதே மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துறாங்க. பெண்களுக்கு இப்போ 1000 நாங்கள் ஏற்கனவே அந்த போன தேர்தல் அறிக்கையில் நாடாளுமன்ற 1500 ரூபா நாங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 1500 ரூபாய் குடும்ப நிதி வழங்குவோம் என்று இப்போ சொல்லியிருந்தோம். அது ஆனால் அவங்க கொடுத்தது 1000. எங்களுடைய திட்டத்தை தான் அவங்க காப்பி அடித்தாங்களே தவிர நாங்கள் அவங்களுடைய இதை காப்பி அடித்தோம். நாங்கள் 1500 ரூபா தரோம்னு சொல்லியிருந்தோங்க. அதை மக்களிடம் போய் சென்றடையவில்லை. அது கொஞ்சம் அதனால் எந்த திட்டத்தையும் நாங்கள் காப்பீடிக்கவில்லை. எங்களை வேண்டுமானால் அவர்கள் காப்பீடித்து திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்கள் தவிர நாங்கள் பாதுகாப்பு இல்லை. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்லை. அதை குறித்து நீங்க தேர்தல் அறிக்கை எல்லாரும் கொடுத்துருக்காங்க. சேர்த்துப்போம்.